The rate of increase in the number of bacteria in a certain bacteria culture is proportional to the number present. இது ஒரு பாக்டீரியா கல்ச்சர் சம்மு. அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா அட் எனி டைம் டி அப்படின்றத ஏ அப்படின்னு வச்சுப்போம். ரேட் ஆஃப் இன்க்ரீஸிங், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த நம்பர் ஆஃப் பாக்டீரியா அப்படின்றத dA divided by dt. Rate of change with respect to time is proportional to the number present. Is proportional to the number present. Amount of bacteria is A. So we can write dA divided by dt. இந்த ப்ரொப்போர்ஷனலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு கான்ஸ்டண்ட்டை இந்த வேரியபிள் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் கே இன்டூ ஏ. இப்போ நம்மகிட்ட ரெண்டு வேரியபிள் இருக்குது, ஒன் ஏ அண்ட் அனதர் ஒன் இஸ் டி. இப்போ வேரியபிளை செப்பரேட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணணுன்னா நமக்கு இந்த ஏ கிடச்சிரும். தட் இஸ் அவர் எய்ம். ஸோ அதனால் வேரியபிளை செப்பரேட் பண்ணுங்கள். இந்த டிடியை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிட்டு இந்த ஏவை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வாங்க. ஸோ 1/a இன்ட்டு டிஏ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி அப்படின்னு வரும். இப்போ வேரியபிள் செப்பரேட் ஆகிடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏவும் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டியும். வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டாவே நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ டேக்கிங் இன்டகிரல் ஆன் போத் சைட்ஸ். இப்போ இந்த 1/a இன்ட்டு டிஏ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, இன்டகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்ற மாடலில் இருக்குது. அதாவது டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா அதை இன்டகிரேட் பண்ணும்போது லாக் ஆஃப் டினாமினேட்டர் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுத முடியும். ஸோ அந்த வகையில் ஏவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஸோ டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் தான் நியூமரேட்டராக இருக்குது. ஸோ வி கேன் ரைட் லாக் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு, ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்டகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் கூட அந்த இன்டகிரேட்டிங் வேரியபிள் என்ன இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட்ஸ் ஒய் வி கேன் ரைட் கேடி. இது ஒரு இன்டெஃபினைட் இன்டகிரல் அப்படின்றதுனால ஒரு ஆர்பிட்டரரி கான்ஸ்டன்ட் சி அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவை ஏ தான். அதனால் அந்த லாகை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிருங்க. தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு, லாக் ரைட்டில் போணுச்சுன்னா எக்ஸ்போனன்ஷியலாக போகும், இ பவர் கேடி ப்ளஸ் சி. So this is of the form a power m plus n. So we can write a power m into a power n. That's why e power kt plus c e power kt into e power c அப்படின்னு எழுதிக்கலாம். e power c is also arbitrary constant தான். அதனால் அதுக்கு பதிலாக நம்ம c அப்படின்னே எழுதிக்கலாம். So c into e power kt. So finally a is equal to c into e power kt அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த டெம்பரேச்சர் ரிலேட்டட் சம்மை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா மித்த எல்லா சம்முக்கும் இது ஒரு ஜென்ரல் ஃபார்ம், ஏ இஸ் ஈக்குவல் டு சி பவர் கேடி அப்படின்றத. இப்போ எந்த ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாலும் அப்போ டைம் வந்து 0. இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா வச்சுருக்கிறாங்க அப்படின்றத சொல்லலை. அப்போ அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா அட்டு டைம் 0, அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிறத நம்ம வந்து A0 அப்படின்னு எடுத்துப்போம். அட்டு டைம் t is equal to 0 அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா A0 அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துகிறோம். ஸோ இதை இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணிடுங்க. ஏவுக்கு பதிலாக A0 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். தேர்ஃபோர் A0 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கே இன்ட்டு 0, ஏன்னா டிக்கு பதிலாக 0, கே இன்ட்டு 0 இஸ் 0. தட்ஸ் ஒய் சி இன்ட்டு இ பவர் 0 இஸ் 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு வந்து சி. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு A0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த சம்மில் சிக்கு பதிலாக A0 அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி மாறிடுச்சுன்னா சிக்கு பதிலாக A0. தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு A0 இன்ட்டு இ பவர் கேடி அப்படின்னு. இதுதான் இந்த சம்முக்கான ரெஸ்பெக்டிவ் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, கிவன் தட் த நம்பர் ட்ரிபிள்ஸ் இன் 5 hours அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது 5 ஹவர்ஸில் அந்த பாக்டீரியா வச்சு 5 ஹவர்ஸில் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா எவ்வளோதான் மாறிடுச்சுன்னா ட்ரிபிள்ஸாக மாறிடுச்சான். ஏற்கனவே இருந்தது A0, இப்போ ட்ரிபிள்ஸ் ஆஃப் A0 மாறி இருக்கு. அப்போ இதை அதில் அப்ளை பண்ணுங்கள். ஏவுக்கு பதிலாக 3 இன்ட்டு A0 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 3 இன்ட்டு A0 இஸ் ஈக்குவல் டு A0 இன்ட்டு இ பவர் டிக்கு பதிலாக 5. தட்ஸ் ஒய் 5 இன்ட்டு கேடி, அதனால் 5 இன்ட்டு கே. ஸோ இந்த A0 ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய டேட்டா என்னென்னா 3 இஸ் ஈக்குவல் டு இ பவர் 5k அப்படின்னு கிடைக்கிது. இது அப்படியே இருக்கட்டும், அந்த கொஸ்டினுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்துடலாம். ஃபைண்ட் ஹவு மெனி பாக்டீரியா வில் பி ப்ரெசன்ட் ஆஃப்டர் 10 hours. 10 ஹவர்ஸுக்கு அப்புறம் அங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா இருக்குன்றதான் இப்போ நமக்கு கொஸ்டின். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 10 hours. அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா எவ்வளோ இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லையே அதை அப்ளை பண்ணுங்கள். therefore a is equal to a0 into e power tக்கு பதிலாக 10, அப்போ 10 into k 10k e power 10k அப்படின்னு எழுதலாம். ஸோ இதோட அது நின்றோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ண பார்க்கணும். அதாவது e power 10kவையும் e power 5kவையும் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக தான் அந்த டேட்டாவே கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம அந்த 3ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் ரைட் e power 10kவை இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு கேட்டால் a0 e power 10k can be written as e power 5k whole square அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்கள், இப்போ 5k into 10k this is of the form, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. a power m into n a power m whole power n அப்படின்னு எழுதிக்கிற முடியும். ஏன்னா e power 5kக்கான ஆன்சர் நம்ம கையில் இருக்குது. that is equal to a0 into e power 5k is 3. ஸோ அப்போ 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். 3 ஸ்கொயர் is 9. ஸோ 9 into a0. therefore a is equal to 9 into a0 அப்படின்னு கிடைக்குது. ஃபைனலி 10 ஹவர்ஸுக்கு அப்புறம் நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா a0 இருந்துச்சு இல்லையா, அதை விட 9 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். தட்ஸ் வை a is equal to 9 into a0 அப்படின்னு சொல்லலாம்.